அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:39 வரை சுவாதி நட்சத்திரம், பின் விசாகம் நட்சத்திரம். ஒழுக்கம் சிதையாதவர் யார்? ஏனென்றால் ஒரு மனிதனை மற்றவர்கள் நிர்ணயிப்பதற்கு, மதிப்பதற்கு அவருடைய ஒழுக்கம்தான் முக்கியம். அவரிடம் என்னதான் பணம் இருந்தாலும் அதை வைத்து அவர்தான் அனுபவிப்பார். அதிலும் அவர் திருப்தி அடைய மாட்டார். ஆனால் ஒழுக்கம் இருந்தால் சென்ற இடமெல்லாம் அவருக்கு மதிப்பு, மரியாதை. பணம் பெற்றுத்தராத ஒரு சந்தோஷத்தை, ஆத்ம திருப்தியை அவரது ஒழுக்கம் பெற்றுத்தரும். எனவே தான் வள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். அத்தகைய ஒழுக்கம் சிதையாதவர், அந்த ஒழுக்க சீலர், அவருக்கு எதுபோல் லட்சணம் இருக்க வேண்டும். இதற்கு பல சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றை பார்த்து அதன் மூலம் ஒரு தெளிவினை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். லக்னம், லக்னாதிபதி 9க்கு உடையவன், 9ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள், இவைகளெல்லாம் பலம் பெற்ற குருவால் பார்க்கப்பட்டால் நிச்சயமாக அவர் ஒழுக்க சீலர். சாதாரணமாக லக்கணத்தை குரு பார்த்தால் என்று சொன்னாலே ஓரளவு ஒழுக்கம் நிச்சயம். லக்னாதிபதியையும் பார்த்து விட்டால் 50% மேல் நிச்சயம். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற சுபர்களையும் குரு பார்த்து விட்டால் 100க்கு 100 பரிசுத்தமானவர். இவர்களுடைய இலக்கணம் என்ன? முதல் அறிகுறி, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டார். உயிரே போனாலும் சான்றோர் பழிக்கும் செயலினை செய்ய மாட்டார். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல் என்றார் வள்ளுவர். ஆக பாவத்திற்கு அஞ்சி ஒழுக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இது போன்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். லக்கணம், அதுதான் அவருடைய எண்ணம், மற்றவைகளை சொல்வது. லக்னாதிபதி அவருடைய நேட்டிவிசம், உடன் பிறந்த குணம், நாம் சொல்லுவோமே இரத்த குணம் என்று சொல்வோமே, அந்த குணத்தை சொல்வது. இந்த இரண்டையும் குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த இடத்திலே உள்ள கிரகங்களை அல்லது கிரகத்தை, இந்த மூன்றையுமே குரு பார்த்தால், பங்கப்படாத குரு பார்த்தால் அவர் மனதிலே தவறான எண்ணங்கள் உதயமே ஆகாது. இப்படி செய்வோமா, அனுபவிப்போமா என்ற சபலமே ஏற்படாது. வேறொரு மாந்தரை சிந்தையிலும் தீண்ட மாட்டேன் என்றானே ராமன், அதுபோல் மனதிலே எழவே எழாது. அத்தகைய ஒழுக்கத்தை குரு கொடுக்கிறார். எப்படி? லக்னம், லக்னாதிபதி 9க்கு உடையவன், 9ஆம் இடம், 9ஆம் இடத்தில் உள்ள கிரகம். ஆக லக்கணமும் லக்னாதிபதியும் 9ஆம் இடமும் இந்த ஒழுக்கத்துக்கு உரிய இடங்கள். அந்த இடங்களை குரு பார்த்தால் ஏற்கனவே அவன் பரம உத்தமன். இருக்கின்ற கிரகங்களிலேயே முழு சுபன் அவன் ஒருவன்தான். அவன் பார்த்தால் இந்த நிலையின்றி வேறு நிலையில் அந்த ஜாதகர் வாழ முடியாது. ஒழுக்க சீலர்தான். அன்பர்களே,
இதுவரை ஒழுக்க சீலர் என்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். கேட்டை, பூராடம், சதயம், உத்திரட்டாதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் மதிப்பு கூடும் நாள். உங்களது நெடுநாள் ஆசை நிறைவேறும் நாள். இன்றைய தினம் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, அடுத்தவரிடம் நீங்கள் பழகும் அணுகுமுறை, நீங்கள் செய்யும் செயல்களில் ஒரு வெற்றி, இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல புகழினை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, உங்களது தனிப்பட்ட திறமையை கையாண்டு வந்த கஷ்டத்தை போக்குவதும் வரவேண்டிய நல்லவைகளை வரவழைப்பதிலும் வெற்றி. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். நன்றாக யோசித்து ஆராய்ந்து எது நமக்கு நல்லது என்பதை தேர்ந்தெடுத்து அதை கையாண்டு செயல்பட்டு வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று பேச வேண்டிய பேச்சுகளை பேச வேண்டிய முறையில் பேசியும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டும் உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அலையும் அலைச்சல் வீண் அலைச்சல், செய்யும் செலவுகள் தேவையில்லாத செலவுகள், இதுவெல்லாம் நீங்கள் விரும்பி செய்வதில்லை, இப்படித்தான் அமைகிறது இன்று. எனவே கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும், எந்த ஒரு விஷயமும் கையாளும் எந்த விஷயமும் கொஞ்சம் கூட தவறில்லாமல் நடப்பதற்கு உண்டான மார்க்கத்தை போதிப்பதாக இருக்கிறது. ஒரு ஆசிரியரை போல் இன்று நீங்கள் இருப்பீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியுமோ, எதில் நீங்கள் மிகவும் தேர்ச்சி அடைந்தவரோ அந்த விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு கரும்பு தின்ன கூலியா என்பது போல் அதை நீங்கள் செய்து வெற்றி அடையும் நாள்.
மகர ராசி அன்பர்களே, போதிய கவனம் வேண்டும். ஆரம்பிப்பது எங்கே, எந்த வழியில் செல்வது, எதுவும் தெரியாமல் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டீர்கள் இன்று. அதனால் ஏற்படும் தவிப்பு இருக்கிறது. இந்த தவிப்பு ஆரம்பத்தில் மட்டும் இருக்க வேண்டும், அடுத்து வரும் நேரங்களில் இருக்கக்கூடாது. அப்போதுதானே நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய முடியும். எனவே கண்ணும் கருத்துமாக, நிதானமாக, பதட்டப்படாமல் இருக்க வேண்டும் இன்று. கும்பராசி அன்பர்களே, உங்களது லட்சிய எண்ணம், லட்சிய கொள்கை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லும் அந்த விதம் ஒரு வெற்றியை கொடுக்கிறது. எப்படி சொன்னால் மற்றவர்கள் ஏற்பார்களோ அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் காரியத்தை சாதிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.